World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக காலையிலிருந்து வருகை தந்து நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு திரு ராசிபுரம் வேலுசிவா ஐயார்கள். அவர்களுக்கான ஒரு காணொளி, அதைத் தொடர்ந்து அவருடைய வாழ்த்துறை நடக்கும். ஜெய்மினி சூத்திரத்தை கையில் கொண்டு ஜோதிடத்துறையில் சிவபாலனாய் சிவரூபமாய் நாடி வரும் அனைவரின் வினை தீர்த்து வழிகாட்ட சேலம் கண்டெடுத்த ஜோதிட சிகரமே, செங்கதிர் சுடரோனே, நாடிமுறை நாயகனே, பாரம்பரிய பகலவனே, தனக்கென ஒரு ராஜ்யம் கொண்டு கருத்தரங்கள் 100, மேடைகள் பல 100 என நீங்கள் வலம் வரும் பாதையில் மாலைகளும் புகழ் மாலைகளும் காத்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களின் ஆய்வு கருத்துக்களும் ஆலோசனைகளும் வழிகாட்டலும் வையகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஜெய்மினி சூத்திரத்தின் ஜெயக்கிரீடம் கொண்டவரே, உயர் திரு வேலு சிவா ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கம் இறைவா போற்றி. 5 கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போல் ஏற்றனை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தர்மசாஸ்தா வித்யாலயா நடத்தும் 5ஆம் ஆண்டு ஜோதிட குடும்ப விழா 2வது நாள் கருத்தரங்கம். சங்கங்களை ஒன்றிருத்தி இன்று ஓர் சகாப்தம் காணும் நன்னாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இப்போ பொதுவான சில கான்செப்டுகளை நான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம், பஞ்சமி திதி. இப்போ இவர் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர். பூர நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் மக நட்சத்திரம். அந்த மக நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம்னு பேர். ஒரு நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் அபிஷேக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தினுடைய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எலி, அது ஆண் எலி. அதே போல் இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம், இது பெண் எலி. இன்னைய திதி சஷ்டி திதி. இன்னைய நாமயோகம் பார்த்தீங்கன்னா சௌபாக்கிய நாமயோகம். இன்னைய கர்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் தைத்துளை, அதுக்கு மேலே கரசை. இந்த நாளை இவரோட வாழ்க்கையில் இணைந்த விஷயங்களை சம்பவகால நிர்ணயம் அப்படிங்கிற விஷயம் இதில் பார்ப்போம். அதாவது பூரம் நட்சத்திரம் சந்திரன் இருக்குது. இன்றைய மாதம் மார்கழி மாதத்தில் சூரியன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கு.
அப்போ பூராட நட்சத்திரமும் சுக்கரனுடைய நட்சத்திரம், சூரியன் நிற்கிறாரு. சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் பூர நட்சத்திரம், அதில் சந்திரன் இருக்கார். இது சுக்கரனுடைய நட்சத்திரம். இந்த நாளை கர்ப்ப ஓட்ட நாட்கள் அப்படின்னு வரையறுக்கப்படுகிறது பஞ்சாங்கத்தை. கர்ப்ப ஓட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டினுடைய மழையின் அளவை நிர்ணயிக்கக்கூடியது. அதே போல் சூரியன் ஐப்பசி மாதத்திலிருந்து கார்த்திகை மாதம் விசாகம் 4ஆம் பாதத்தில் தொடங்கி உத்திராடம் 1ஆம் பாதத்தை தாண்டும் வரை இந்த இடைப்பட்ட காலத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஓரியன் பெல்ட் அப்படின்னு பேர். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஓரியன் பெல்ட்டுன்னா என்ன அப்படின்னு. ஓரியன் பெல்ட் என்ன அப்படின்னா, சூரியன் தன்னுடைய ஆற்றலை உருவாக்கி இந்த பிரபஞ்சத்திற்கு தரக்கூடிய நாள். இப்போ இந்த நாளில் நம்ம எப்படி இருக்கணும்? விரதம், நோன்பு, பக்தி மாறமாக இருந்தோம்னா அடுத்த வரக்கூடிய ஆண்டுகளில் இந்த உடல் ஆரோக்கிய பலத்தோடு இருக்கும் அப்படின்னு பேர். அதனால தான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடுறது, ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை போடுறது, ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் அப்போ தான் வருது, பரசுராமர் ஜெயந்தியும் வருது. அப்போ ஆற்றல் மிகுந்த நாட்கள்லாம் இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் தொடங்கி உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும், ரத சப்தமி வரைக்கும். அதுக்கு மேலே தான் சூரியன் தேரில் ஏறி எதுக்கு வராரு? உத்தராயணத்தில் வரார் இல்லையா? தட்சிணாயனங்கும் போது ஆடி மாதத்தில் இறங்கிடுறார். உத்தராயணங்கும் போது சூரியன் ரத சப்தமி தான் தன்னுடைய தேரில் ஏறி பவனி வருகிறார். அது வரைக்கும் தன்னுடைய ஆற்றலை பெருக்கிக் கொள்கிறார். இவர் இன்னைக்கு நம்ம தர்மசாஸ்திரா வித்யாலயில் எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சபூதத்தினுடைய ஸ்தலத்தினுடைய போட்டாவை கொடுக்குறார். அந்த போட்டாவில் சிவன் தன்னுடைய காலை வலது காலை தூக்கி நிற்கிறார். இடது காலை தூக்கி நின்னா என்ன அர்த்தம், வலது காலை தூக்கி நின்னா என்ன அர்த்தங்கிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் இடது காலை தூக்கி நிற்கிறார். அதே சொக்கநாதராக இருக்கும்போது வலது காலை தூக்கி நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே அருள் பாலிக்கிறார்னு அர்த்தம். எங்கே? சிதம்பரத்தில் கிரேஸ் அருளை பாலிக்கிறார் இடது காலத்து. ஆனால் அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் எப்படி இருக்கார் அப்படின்னா, வலது காலை தூக்கி நிற்கும்போது எப்படி இருக்கிறான்னா உடலுக்கு வலிமையை தருகிறார்னு பேர். அப்போ பஞ்சபூதங்களினுடைய அருள் வேணும் அப்படின்னா எங்கே போகணும்? தில்லை. ஆனால் உடலுக்கும் ஆற்றலும் எனர்ஜி வேணும் அப்படின்னா எங்கே போகணும்? மதுரை மீனாட்சி அம்மனை போகணும். ஏன் அப்படின்னா அங்கே தான் சக்தி பலமாக இருக்கா. ஆனால் சிதம்பரத்தில் சக்தி பலமாக இருக்கிறான்னா இல்லை, அருள் தான். அதனால தான் மீனாட்சி அப்படிங்கிறான். மீன் ஆட்சி, மீன் அங்கே ஆட்சி செய்யுது அப்படின்னா மீனுக்கு என்ன புருவம் இருக்காது. அது கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கினாலும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பாம்புக்கும் புருவம் இல்லை, அதுவும் தூங்குற மாதிரி இருந்தால் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நமக்கு பார்வை அப்படி தான் இருக்கும். இப்போ மீன் என்ன அப்படின்னா எல்லா மிருகங்களும் அடைகாத்து குஞ்சு பெரிக்கும் ஆற்றலை கொண்டது. ஆனால் மீன் மட்டும் எப்படி? தன்னுடைய பார்வையாலேயே குஞ்சு பெரிக்கும் ஆற்றல். அப்போ மீனாட்சி நம்மளை பார்த்தா போதும், நாம் மீனாட்சியை பார்க்கணுங்கிறது இல்லை. மீனாட்சி தரிசனம் கிடைச்சா போதும், நம்மளுக்கு உயிராற்றல் கிடைக்கும். அதுவும் என்ன அப்படின்னா சயின்ஸில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அமாவாசை பௌர்ணமி ஒட்டி தான் மீன்கள் அந்த குஞ்சு பொரிக்கும் அப்படிங்கிறான். மற்ற நாளில் கடற்கரை ஓரம் குஞ்சு பொரிக்காது அப்படின்னு சொல்கிறான். இதை அனுபவமாக உணர்ந்து பார்த்து சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறான்னா, செயற்கையாக ஒரு அமாவாசையை உருவாக்கி அதை மீன் விட்டு பார்த்தோம். அந்த அந்த மீன்கள் முட்டையிடலை, குஞ்சு பொரிக்கலை. பௌர்ணமி சமயத்துலேயும் அது மீன் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கலை. ஆனால் இயற்கையோடு வாழும்போது அது அமாவாசை பௌர்ணமிக்கு குஞ்சு பொரிக்கும். அப்போ மீனாட்சி எப்படி இருப்பா அப்படின்னா, தன்னுடைய கண்ணாலேயே எல்லாத்தையும்
திஷ்டி செஞ்சிருவா. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பூர நட்சத்திரம் ஆண்டாளை பற்றி மட்டும் சொல்கிறதில்ல, பார்வதியும் சொல்லும், கௌரி தேவியையும் சொல்லும். இந்த வரலாற்றுக்குள்ள இந்த நட்சத்திரத்தை இதிகாசத்துக்குள்ள எப்படி கொண்டுட்டு போய் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம் அப்படிங்கிறத, இவருடைய நட்சத்திரம் இன்னைய நட்சத்திரம் பூரம், இவர் பிறந்த நட்சத்திரம். அப்போ இவர் கருவறை இல்லாத ஒரு தாய், கருவறை இல்லாத இவர் ஒரு தாய். ஏன்னா பார்வதிக்கு கர்ப்பப்பையே இல்லை. எல்லாரும் தெய்வங்களுக்கும் கர்ப்பப்பையில் குழந்தை பிறந்தது தான் சரித்திரமாக இருக்குது. ஆனால் பார்வதிக்கு கர்ப்பப்பை இல்லை. அதுக்கு ஒரு வரலாறு. என்ன வரலாறு அப்படின்னா, கௌரி சிவபெருமானை தன்னுடைய இச்சாசக்தியின் மூலயமா ஆசைப்படுறாரு. சிவபெருமான் அந்த ஆசைக்கு இணங்காமல் போய் தமம் பண்ண போயிடுறார். அப்போ அந்த சக்தியினுடைய ஏக்கம் அதிகமாக இருக்குது. இதை யாரை பிடிச்சா நம்மளுடைய நிலைமை தெளியும் அப்படின்னு பார்க்கும்போது, நாராயணனை பிடித்தா இதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு கௌரி நினைக்கிறான். அப்படி நினைத்த போது கௌரி நாராயணனிடம் சென்று தன்னுடைய முறையை சொல்கிறார். இப்படி 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 இருக்குது, இவர் போய் இப்படி போயிட்டாரு, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படி. எல்லார்த்துக்கிட்டையும் கிடைச்ச பார்த்தா கிடைக்கல. எல்லாரும் கொண்டு வந்து நாராயணன்கிட்டய அந்த செய்தியை ஒப்படைச்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, மன்மதனை ஏவி விடுறார். ஈசன் மேலே உன்னுடைய மலர்கணைகளை அம்பாளை எடுத்து ஈசன் மேலே நீ தொடுத்து அவருக்கு அந்த சோமபானத்தை, அதாவது அந்த காமரசத்தை தூண்டக்கூடிய எண்ணத்தை செய் அப்படின்னு சொல்லும்போது, அவன் அம்ப அந்த கடவுள் மேலே விடும்போது அவர் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகி என்கிட்டயே ஓ வேலையை காமிக்கிறேன்னு எரிச்சிட்றார். அந்த காமனை எரித்து விட்டார். அப்புறமா பின்னாடி வரம் கொடுத்தாரு, நீ யாருக்கு ரதி தேவிக்கு மட்டும் தெரியவே, மற்ற யாருக்கும் தெரிய மாட்டா அப்படின்னு. பட் ஆனால் இந்த சமயத்தில் வந்து லட்சுமி தேவி கோபித்து கொண்டார். ஏன் கோபித்து? என்னுடைய குழந்தையை ஈசனேர். அப்போ என்னுடைய குழந்தையை அழித்ததனால் கௌரிக்கும் கர்ப்பப்பை இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். கர்ப்பப்பை இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்போ பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல கர்ப்பப்பை, மாதவிடாய் இந்த மாதிரி பிரச்சனைகளை சுட்டி காட்டும். அப்போ ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கேட்கும் பொழுது பூர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த நாள் உங்களுக்கு அவங்க பூர நட்சத்திரமாக இருந்து, அல்லது 4ஆம் இடம் 5ஆம் இடம் பூர நட்சத்திரமாக இருந்து, அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகள் அவங்க ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தில் இருந்து நம்மக்கிட்ட பலன் கேட்க வராங்க அப்படின்னா, கருத்தரிக்குமா அப்படின்னா, அல்லது குழந்தை பிறக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு தாராளமாக சொல்கிறதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாகவும் அல்லது நீங்கள் பிரசன்ன மார்க்கமாகவும் இதை கண்டிப்பாக தெளிவுபடுத்தலாம். அதே போல் இவருக்கு ஏன் இந்த பூர நட்சத்திரம், ஒரு ஆணுக்கு பூர நட்சத்திரம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, முதல்ல இவர் எதை கேட்டாலும் ஒருத்தவருக்கு கண்டிப்பாக கொடுத்துருவார். தனக்குன்னு எதையும் வச்சிக்க மாட்டார். ஏன்னா கர்ப்பப்பை இருந்தால் தான் தாங்கும் சக்தி உண்டு. கர்ப்பப்பை இல்லைன்னா தாங்கும் சக்தி இருக்காது, போயிடும் அப்படியே. அதனால தான் இவர் எதையுமே வந்து தனக்காம சேமிக்க வைக்கவில்லை. கற்பகம், காப்பகம் எல்லாமே வந்து மறைக்கப்பட்ட பகுதி. கற்புங்கிறது ஒரு மறைக்கப்பட்ட பகுதி, கர்ப்பப்பை என்பதும் ஒரு மறைக்கப்பட்ட பகுதி. அப்போ சேமிப்பு என்பது என்ன? மறைக்கப்பட்ட பகுதி. அதாவது உண்டியல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது கூட என்னன்னா உண்டு இல்லை, உண்டு இல்லை, இருக்கு, பொருளாதாரம் என்கிட்ட இருக்கு, ஆனால் சரியான நேரத்துக்கு எடுக்க முடியாது. டெபாசிட்டுங்கிறது என்ன, பாண்டுங்கிறது என்ன, ஒன்று டபுள் ஆகும், ஆனால் அதை நினச்ச நேரத்துக்கு நான் பயன்படுத்த முடியாது. இப்போ ஏன் இந்த மாதிரி செலவுகள்லாம் இவங்க பண்ணுறாங்க? இந்த பூர நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய தேவைக்கு மேலே அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஆசைகளை ஆண்டவனை வேண்டுறோம். இப்போ ஆண்டல் என்ன வேண்டுறோம் அப்படின்னா, 1000 அண்டா அக்கார அடைசல் வச்சு வழிபடுறன்னு சொல்றா. 1000 அண்டா, ஒரு அண்டா 2 அல்ல. ஆனால் அவன் அந்த கோரிக்கையை நிறைவேற்றலை.
அந்த கோரிக்கை யார் நிறைவேற்றணும் அப்படின்னா ராமானுஜர் தான் நிறைவேற்றுறாரு. 1000 மண்டா அக்கார வடிசல் வச்சு நிறைவேற்றுறாரு. எங்க? ஸ்ரீரங்கத்தில். அப்போ என்னன்னா இவங்களுடைய கோரிக்கைகள் தேவைகள் வந்து அளவு கடந்து போயிட்டே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று அப்படின்னா இந்த பூர நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படிங்கிற பேர் இருக்கு. சரி, ஏன் சார் இந்த சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படிங்கிற பேர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா யாரு? ஆண்டாளுடைய அப்பா பெரியாழ்வார் ஆண்டவனுக்காக மாலையை தொடுத்து வச்சிருக்கும் போது ஆண்டாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த மாலையை முதல்ல தான் எடுத்து பார்த்து போட்டு கண்ணாடியில் அழகு பார்க்கறது, அதுக்கப்புறமா அதை ஆண்டவனுக்கு சேர்ப்பேன். இப்போ தான் முதல்ல வச்சிருக்கிறத இங்கே இருக்கிறத முதல்ல தான் அனுபவிக்கிறது, போட்டு அழகு பார்த்து அதுக்கப்புறமா ஆண்டவனுக்கு கொடுக்கறது. அதனால தான் அந்த பேர். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, தாங்கிட்ட இருந்த நகை நட்டு முதல்ல ஏதாச்சும் இருந்தால் கூட அடுத்தவங்களுக்கு தானமாக ஈஸியாக கொடுத்துருவாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம பொருள் வேணும் அப்படின்னு நினச்சா பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் கேட்டால் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அந்த பொருள் ஈஸியாக நம்மளுக்கு கிடைச்சிடும். ரொம்ப நாள் கிடைக்காத பொருள் கூட, வராத பொருள் கூட பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் கேட்டால் அவங்களால அதை வச்சிருக்க முடியாது. ஏதோ ஒரு சூழலில் அவங்களுக்கு அது ஒரு பாதிப்பை தரும் என்று உணர்ந்து அதை திருப்பி கொடுத்துருவாங்க. இன்னொன்று நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த கர்ப்பதானம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா மூலாதாரம், அதுதான் கர்ப்பதானம். கோயிலுங்கிறது கர்ப்பதானம், நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன? மூலாதாரம், கர்ப்பதானம். இப்போ ஆண்டவனை நாம் முதல்ல வழிபடுறோம் அப்படின்னு போகும்போது முதல்ல நிலையில் உள்ள கோபுரத்தை வழங்குறோம். என்ட்ரன்ஸில் இருக்கிற கோபுரம் மூலாதாரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து கொடிக்கம்பம் நிற்குது. அந்த கொடிக்கம்பத்தில் நம்மளுடைய எண்ணங்களை பலியிடுதல், கெட்ட எண்ணங்களை பலியிடுதல். பலியிடுதல்னா என்னன்னா மிருகங்கள் பலியிடுறதுனா குணாதிசயங்களை தான் முதல்ல, கெட்ட குணங்களை அந்த பலியிடுற இடத்துல படணும். அதுக்கப்புறம் தான் மண்டபத்துக்கு போகிறோம், அதுக்கப்புறம் அர்த்த மண்டபம், அதுக்கப்புறமா வந்து கற்பகிரகம் அப்படின்னு சொல்லி அந்த 6 நிலைப்பாடுகளை கடந்து நம்ம போகிறோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலையை இந்த பூர நட்சத்திரத்துக்காரர்களுக்கு உருவாக்கிவிடும். ரெண்டாவது, இன்னையுடைய சஷ்டி திதி. சஷ்டி திதிக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சட்டிங்கிறது என்ன அப்படின்னா கர்ப்பம், வயிறு, அந்த மாதிரி சமயம் உள்ள இடத்துல நாம் முன்னாடி ஏதாச்சும் பாக்கியங்கள் செஞ்சுருந்தால் தான் நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அப்போ முன்னோர்கள் எவராச்சும் இவங்களுக்கு நல்ல பாக்கியங்கள் செஞ்சுருந்தா அந்த பாக்கியங்கள் இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பூர நட்சத்திரம். இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த அம்மன் பார்வதி முதல்ல பாண்டிய நாட்டில் பிறக்கிறார். பாண்டிய நாட்டில் பிறந்ததுக்கப்புறம் இவர் படையெடுத்து இமயமலை வரைக்கும் போய் படையெடுத்து போகிறார். அவர் பிறக்கும் போதே அவருக்கு 3 தனங்கள் உள்ளதாக அந்த அக்னிகூடத்திலிருந்து பார்வதி தேவி பிறக்கிறா. பாண்டிய நாட்டில் பிறக்கும் தரவிலேயே அவருக்கு 3 தனங்கள் உள்ளது, மார்பு, 3 மார்பு. யார் ஒருத்தர் தனக்கு கணவனாக போகிறாரோ அவரை பார்க்கும்போது அந்த ஒரு மார்பகம் போய் 2 மார்பகமாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படையில் இவை தாடகையாக, பார்வதி தேவி தடாகையாக பிறந்து இமயமலை சென்று போரிட்டு அங்கு வெற்றி கொண்டு சூடும்போது ஈசனை பார்க்கும் பொழுது அவரது ஒரு மார்பு விழுந்து 2 மார்பு மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே திருமணத்துக்கு வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு மணமகன்னா எப்படி போகணும், ஓரளவுக்குனாச்சும் கடவுளாக இருந்தால் கூட கொஞ்சம் அலங்காரமாக போகணும் இல்லையா? இவர் என்ன பண்ணுறாரு, சுடுகாட்டில் இருந்த சாம்பலை பூசிக்கிட்டு யானையினுடைய தோலை ரத்தம் சொட்ட சொட்ட மணவரைக்கு வரும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அப்போ உன்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன, உனக்கு நான் எப்படி பொண்ணு தர்றது அப்படின்னு இவருடைய மாமனார் சந்தேகப்படுறார். இந்த இடத்துல நிறுத்துவோம். அப்போ பூர நட்சத்திரத்திற்கு திருமணம் பண்ணும் பொழுது வம்சாவளி தோஷத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். அந்த திருமணத்தில் மாமனார் ஒன்று வருமானம் இல்லாத ஆள், நீ எதுக்கு லாக்கி இல்லாத ஆள்,
உன்னை நம்பி என் பொண்ணை எப்படி கொடுக்கறது அப்படின்னு சில கேள்விகள் சில பஞ்சாயத்துகள் வரலாம். அதுக்கப்புறமா ஈசன் தன்னுடைய கொஞ்சம் சடாமுடியெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அப்படி இப்படி மாற்றிக்கிட்டு கொஞ்சம் மாப்பிள்ளை மாற வந்தார், கல்யாணம் பண்ணார். அப்போ இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் உறவில் சிறு சிறு திருமணத்தின் போது சில கசப்பு உணர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ நாம் இப்போ இதை எப்படி ஜோசியத்தில் பார்க்கணும், பிரசன்னத்தில் பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கி யாராச்சும் கணவன் மனைவி ஜாதகம் வந்தது, திருமணமான ஜாதகம் வந்தது அப்படின்னா உங்கள் கல்யாணம் ஒரு பஞ்சாயத்தில் போய் அப்புறமா நடந்ததா அப்படின்னு கேட்கலாம். மாமனார் வீட்டில் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் காலபுருஷனுக்கு 5வது வீடு, அன்பால் இணைந்துட்டிங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப சிநேகப்பட்டீங்களா, ஒருவருக்கு ஒரு ஈர்ப்பு அமைப்பில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆமானு தான் தலா ஆட்டணும், வேறு வழி இல்லை. ஏன்னா கோச்சார சந்திரன் ஜனனகால சந்திரன் அங்கேயே இருக்கிற அமைப்பில் பார்க்கும்போது அதுவும் ஓரளவுக்கு ஒத்து வரும். அதே போல் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த 5ஆம் இடங்கிறது குழந்தை ஸ்தானத்தை சொல்லக்கூடியதுன்னு சொல்கிறோம். அந்த 5ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, அது சூரியனுடைய வீட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பெண் குழந்தைகள் அதிகமாக பிறப்பதற்கு வாய்ப்புண்டு. அல்லது அவங்க நினச்சாங்கன்னா ஒரு குழந்தை 2 குழந்தையோடு நிறுத்தி விடுவார்கள், அதிகமான குழந்தை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்காது. அதே போல் இவங்களுக்கு உறவு முறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய உறவு முறைகள் இருக்காது. ஆண்டாளுக்கு ஆண்டவனை தவிர வேறு யாரும் ஒருவரும் இல்லை என்று ஆண்டவனை நம்பி வாழ்ந்த ஒரு ஜீவன். அதனால் இவங்களுக்கு குறிப்பிட்ட உறவுகளில் அதிகமான வாய்ப்புகள் இருக்க கண்டிப்பாக கிடையாது. ஆனால் என்னுடைய கர்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைத்துளை கர்ணமோ கரசை கர்ணமோ. அப்போ அந்த கரசை கர்ணம் அப்படின்னா யானை கர்ப்பமாகி டெலிவரி ஆகிறதுக்கு 2 ஆண்டு காலம் ஆகும். எல்லா மிருகங்கள் மாதிரி மிக வேகமாக கர்ப்ப காலம் யானைக்கு இல்லை. அப்போ இவங்களுக்கு கர்ப்ப காலங்கிறது கொஞ்சம் லேட்டாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2வது, இந்த கரசை கரணம் உள்ளவர்கள் அல்லது நாம் கரசை கரணம் ஜாதகம் பார்க்குற அன்றைக்கி உள்ள நாளாக இருந்தால் அவங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் வம்சத்தில் குழந்தை பிறப்புக்கான தோஷம் இருக்கிறதான்னு கேட்கலாம். யாருக்காச்சும் குழந்தை பிறப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதே போல் கரசை கரணத்தில் யார் ஒருத்தர் பிறந்திருந்தாலும் அவங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்தார்கள் என்றால் அவர்களுக்கு மிக வேகமாக கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் கரசை கரணம் வர அன்னைக்கு குழந்தை பேர் சம்பந்தமாக நீங்கள் வைத்தியம் சார்ந்த விஷயத்துக்கு போனால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ திதியில் ஒரு அமைப்பு சொல்லிடுறேன். இப்போ நமக்கு எல்லாரும் ஒரு திதியில் பிறந்திருப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நாம் பிறந்தப்ப நம்ம ஜாதகத்துக்குள்ள திதி எப்படி போடணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன். இப்போ சூரியன் என்ன டிகிரியில் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சூரியன் இருக்கிற டிகிரியில் ஒரு 12 டிகிரி கூட்டிக்கிட்டே வர்றீங்கன்னா ஒவ்வொரு திதியும் வரும். அதில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியையும் வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு அடுத்து வரக்கூடிய துவாதசி திதியையும் நீங்கள் அன்று வரக்கூடிய நட்சத்திரத்தையும் கர்ணத்தையும், அது ஒவ்வொரு வருஷம்தான் நம்மளுக்கு வரும். நம்ம பிறந்த காலத்தில் இருக்கிற சூரியனை வச்சு தான் பண்ணுறோம். அப்போ பிறந்த கால சூரியன் நமக்கு எப்போ வரும்? நாம் அந்த மாதத்தில், இப்போ சித்திரை மாதம்னா சித்திரை மாதத்தில் தான் வரும். அப்படி வரக்கூடிய 2 திதிகளையும் நீங்கள் கவனமாக முன்னாடியே ஒரு ஜோசியர்கிட்ட அல்லது ஒரு ஜோசியரையே போட்டு தெரிஞ்சு வச்சுக்காங்க. ஏன் அப்படின்னா, சதுர்த்தி திதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான்.
துவாதசி திதிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாள். இவங்க 2 பேரும் தான் உலகத்தில் பணத்தை அள்ளி தரக்கூடியவர்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக பெருமான் உட்கார்ந்த இடத்துலையே எல்லா வேலையும், ஏன்னா அவர் தான் கணங்களுக்கு அதிபதி, எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. எங்கே போய் சுற்றி வந்தாலும் பிள்ளையார் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் உட்கார்ந்த இடத்துலையே எல்லாத்தையும் வாங்கிட்டார். முருகனை உலகம் பூரா அலைய விட்டார், கணங்களுக்கு அதிபதி. அவர் திதியை பயன்படுத்தினா வளர்பிறையில் வர சதுர்த்திதியை ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் பிறந்த தேதி அன்னைக்கு அந்த திதி அல்லது உங்களுடைய நட்சத்திரமும் சதுர்த்தி திதியும் வர்ற அன்னைக்கு என்றைக்காக இருந்தாலும் சரி, அப்போ அந்த நாளில் நீங்கள் ஒரு செம்பு தகட்டில் அல்லது வெள்ளி தகட்டில் உங்கள் ஜாதகத்தை எழுதி பிரபஞ்சத்தில், அதாவது சூரிய ஒளியில் முதல்ல வைங்க. ஏன்னா சதுர்த்திங்கும் போது சந்திரனுடைய ஆற்றல் கம்மியாக தான் இருக்குது. துவாதசிங்கும் போது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக இருக்குது. சூரியனுடைய இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாருமே நம்ம சந்திரனை தான் பார்க்குறோம். சந்திரனுங்கிறதுனா எனர்ஜி ரிசீவர். பொட்டன்ஷியல் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். எனர்ஜி யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன்கிட்ட தான் இருக்கு. சூரியன்கிட்ட இருந்து தான் சந்திரன் ரிசீவர் வாங்குறாரு. ரிசீவரை வாங்கி பூமிக்கு அனுப்புகிறாரு. பூமியினுடைய துணைக்கோள் தான் சந்திரன். நீங்கள் நேரடியாக டைரெக்டாக சூரியன்கிட்ட இருந்து எந்த ஆற்றலையும் உள்வாங்க முடியாது. அப்படின்னா நீங்கள் பஸ்மமாயிருவீங்க. எல்லாமே ரிலே தான். சந்திரன் தான் ரிலே, சூரியன் ஸ்பான்சர். அப்போ இந்த எனர்ஜி லெவலை அந்த டயக்ராமில் நீங்கள் வாங்கி அந்த நட்சத்திரம் வர நாள்லையும் அந்த திதியும் உங்கள் ஜாதகத்தை எழுதி சூரிய ஒளியில் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியனுடைய ஆற்றல் சந்திரன் உள்வாங்கி உங்களுக்கு அவர் அந்த ஜாதகத்தில் அந்த வெள்ளி தகட்டிலையோ அல்லது காப்பர் தகட்டிலையோ உங்களுக்கு அது படிமமாக மாறும். சார், இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது நியாயமா? சயின்ஸ் ரீதியாக நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் இதுக்கு விளக்கம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி சூரியனுடைய ஒரு ஆற்றலை வாங்கி சோலார் லைட் எரியுது? சோலாரில் அப்படி அந்த மேல் தகட்டில் என்ன பூசுகிறாங்க? ஒரு திரவமும் மணலும் தான் பூசுகிறாங்க, வேறு ஒன்றுமே அதில் பூசுறதில்லை. காப்பர் தகட்டில் வெள்ளி தகட்டில் படியுமா? படியும். எனர்ஜி லெவல் படியும். நீங்கள் ஒரு பழைய காலத்தை ரெக்கார்டு அதாவது டேப் ரெக்கார்டு இருந்ததில்ல, அந்த டேப் ரெக்கார்டில் அந்த ஒளி நாடாவில் நீங்கள் பேசுகிறது அந்த பாடலாம் எப்படி பதிவாச்சு? அதை நீங்கள் நம்புறீங்க, இது ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்பயும் மெமரி கார்டுன்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, மெமரி கார்டில் என்ன இருக்குது? ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? மெமரி கார்டு எடுத்து போட்டால் என்னன்னு தெரியுமா? மேலே பார்க்குறதுக்கு செம்பு தகடு மாதிரி தான் இருக்குது. ஒரு கோடு போட்டு உள்ள என்ன 2 கோடு மாதிரி இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன தெரியும்? அதில் நீங்கள் போய் சேட்டலைட்லேருந்து வரதை பார்க்குறீங்களா இல்லையா? இதை மட்டும் ஏன் உங்களுக்கு உணர்வதற்கோ புரிதலுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லை. ஆராய்ச்சி பண்ணுறதில்ல, உணர்ந்து பார்க்குறதில்ல. ஏன் உணர்ந்து பார்க்கல? உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறீங்க. ஆனால் அந்த செல்லை சும்மா ஸ்கிப் பண்ணி விட்டுக்கிட்டே போயிட்டு இருப்பீங்க. ஆனால் இதை ஒரு நேரம் எழுதி பார்க்க முடியாது. ஏன்னா பயிற்சி முயற்சி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். பயிற்சியை வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணாமல் இருந்தால் ஜெயிக்க முடியாது. சார், நான் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் சார், அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன், இவர்கிட்ட கிட்ட, எவர்கிட்ட வேணாலும் கற்றுக்கா. ப்ராக்டிஸ் பண்ணியா? நான் 10 ஜாதகம் ஒரு நாளைக்கு 10 ஜாதகம் ப்ராக்டிஸ் பண்ணியா? அப்படி பார்த்துருந்தா உங்களுக்கு அந்த பயன்பாட்டுக்கு வர எந்த ஒரு விஷயமும் நிலைக்கும். பயன்பாட்டுக்கு படித்ததோடு மட்டும் நிறுத்திட்டா, தரையில் நின்றுக்கிட்டு நீச்சலை படுத்துக்கிட்டு இப்படி அடிக்கணும் காலை தூக்கி இப்படி அடிக்கணும் அப்படின்னு ஆற்றுல தூக்கி போட்டால் அடிக்க முடியுமா? ஆற்றுல தூக்கி போட்டால் தான் நீச்சல் தெரியும், கரையில் நின்னா தெரியாது. அப்போ அனுபவமே ஆசான். எழுதி பாருங்க, பயன்படுத்தி பாருங்க. அல்லது நீங்கள் செய்யக்கூடிய உணவு, ஒரு சீடை, முறுக்கு, அதிரசம், எந்த கல்ல உருண்டை, எள்ளு உருண்டை, எதை வேணாலும் வச்சுக்காங்க. அதை கொண்டு போய் அன்றைக்கி சூரிய வெளிச்சத்தில் வைங்க. அந்த ஆற்றல் அது உள்வாங்கட்டும். உங்களுடைய எனர்ஜி லெவல் மாறும். எனர்ஜி தானே சார் எல்லாமே. எல்லாமே நம்மக்கிட்ட என்ன எனர்ஜி தான். அந்த எனர்ஜி சயின்ஸ் ரீதியாக இப்போ டிவியில் என்ன சொல்கிறான்? மால்ட்டா சாப்பிடுங்க சொல்கிறானே இல்லையா? யார் சொல்கிறா?
பல சினிமா நடிகர்கள் எல்லாருமே எல்லா சினிமா நடிகரும் சொல்கிறான். ஆனால் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோம். ஃபேர் லவ்லி போட்டால் அப்படி ஆயிருங்க, அப்படி இப்படி ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ காமிக்கிறாங்களா இல்லையா? இப்போ போடுறதுக்கு பின்னாடி காமிக்கிறாங்களா இல்லையா? ஆனால் அதே மாதிரி எத்தனை பேருக்கு ஆகிருக்கு? அதை மட்டும் டிவியில் நம்புறீங்க. ஒரு ஜோதிடர் சொன்னால் மட்டும் ஏன் பயிற்சி பண்ணி பார்த்தேன் வரல அப்படின்னு உங்களால் ஏன் சொல்ல முடியல? இது என்ன பொய்யா பேசுறீங்க அப்படின்னு. பயிற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ கார்த்திகை மாதம் ஒரு ஹோமம் பண்ணேன், பரசுராமர் ஜெயந்தி அப்படின்னு. அந்த பரசுராமர் ஜெயந்தி ஹோமம் அதுக்கு முன்னாடி, அதை செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மனநிலை என்னென்னா, ஒரு விதமான பயம் உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த யாகம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் இல்லை, பயம் இல்லை. ஏன்னா அவனை ஹண்டர் அப்படிங்கிறான். அந்த பரசுராமர் என்ன சொல்கிறான்? வில்ல வச்சிருக்கிறவன் ஹண்டர், வேட்டையாடக்கூடியவன். அப்போ அவனுக்கு ஒரு வேட்டையாடுறவனுக்கு ஒரு மானை அடிக்கிறதுக்கும் ஒரு முயல் அடிக்கிறதுக்கோ ஆற்றல் தேவையில்லை. ஆனால் முன்னாடி ஒரு சிறுத்தையோ ஒரு புலியோ வரும்போது அவனுக்கு எனர்ஜி வேணுமா இல்லையா? தில்லு வேணுமா இல்லையா? அப்போ அந்த ஓரியன்ட் பெல்ட்டில் தான் அதெல்லாம் இருக்குது. இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாங்கல்ல, முதல்ல 48 நாள் விரதம். காலையில் 5 மணிக்கே எழுந்திரிச்சு அந்த குளிஞ்ச தண்ணியை ஊற்றுவான். சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு அந்த தண்ணியை ஊற்றுவான். அதை தாங்கக்கூடிய ஆற்றல் இருந்தால் தான் அந்த கோயிலுக்கே முதல்ல அவன் போக முடியும். அந்த சீதோசன நிலையை முதல்ல இவன் உருவாக்கப்படுத்திக்கிறான், முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணுறான். அதுக்கப்புறமா பிரார்த்தனை பண்ணுறான், அடுத்தவங்களில் போய் உழவுறான், பக்தியாக இருக்கிறான். எல்லார்த்த பார்த்தாலும் சாமியாகிறான். சாமி வாங்க சாமி அப்போ. நேற்று வரைக்கும் அவன் வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வந்திருக்காது. மாலை போட்டதுக்கப்புறம் எல்லார்த்தையும் சாமி. இவன் மட்டும் எல்லார்த்தையும் சாமிங்கிறானா? இல்லை, இவனை பார்க்குறவெல்லாம் வாங்க சாமி அப்படிங்கிறான். அப்போ அந்த இடத்துல நம்ம சாதாரணமாக ஒரு வீட்டில் சோறு சமைக்கிறோம், அது சோறு. அதுவே நீங்கள் குளிச்சுட்டு ஒரு பக்தியோட அந்த அடுப்புக்கெல்லாம் ஒரு திண்ணீர் விபூதியெல்லாம் பூசி, அந்த பாத்திரத்துக்கு ஒரு திண்ணீர் விபூசி பூச்சி, அதை ஒரு தேங்காய் பழம் உடைச்சி வச்சு அதை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? பிரசாதம் அப்படிங்கிறான். நிலமை மாதிரி இருந்தா தனிக்கு 10 கிலோமீட்டர் ஒருத்தர் நடக்கிறான். இல்லை, மாமிசம் சாப்பிட்றதில்ல, சுகபோகத்தில் எதையும் வச்சுக்கிறதில்ல, அசைவம் சாப்பிட்றதில்ல, ஒரு காவி வேட்டி கட்டிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு பழனி யாத்திரை, பழனிக்கு நடைப்பயணம் போகிறான். அதுக்கு பேர் பாத யாத்திரைங்கிறான். செயல் ஒன்று தான். நம்மளுடைய டயக்ராம் மாறும் பொழுது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி கூடுது. ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா, உன்னை ஒழுக்கத்தோடு பக்தியோடு. பக்திங்கிறது என்ன அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, கடவுளை போய் கும்பிடணும், தேங்காய் பழம் உடைச்சி வச்சு கும்பிடணும், அந்த துதி பாடணும், இந்த துதி பாடணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒழுக்கமாக இருக்கிறியா? மரியாதை தரையா? டைமிங் சென்ஸ் உனக்கு இருக்கா? காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன், டெய்லி காலையில் 6 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போவேன். அதுக்கு மேலே குளிப்பேன், அதுக்கு மேலே ஒரு பூஜை பண்ணுவேன், அதுக்கு மேலே சாப்பிடுவேன். என்னுடைய அன்றாட வேலைகளை ரொட்டீனாக பார்ப்பேன். 6 மணிக்கு மேலே ஏதாச்சும் ஒரு இதிகாச புராணங்கள் கொஞ்சம் நேரம் படிப்பேன். அதுக்கு பின்னாடி உணவு சாப்பிடுவேன், அதுக்கு மேலே பண்ணுவேன். உன்னுடைய ரொட்டீனான ஒர்க்குகளை நீ டெய்லி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எந்த கெட்ட சக்தியும் உள்ள வராது. நீ ரொட்டீனான ஒர்க்கு செய்யாத வேற ஒரு ரொட்டீனான ஒர்க்கை நீயே அமைச்சுக்கணும். அதுதான் கால பைரவர். காலம் நமக்கு பைரவரா எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீயே ஒரு அமைப்பு உருவாக்கிக்கிட்டீங்கன்னா அது உனக்கு நல்லதாக இருக்கு. அப்போ பட்டினியாக ஒருத்தன் கிடக்கிறான், சோத்துக்கே இல்லை, அதுக்கு பேர் பட்டினி. ஆனால் எல்லாம் இருந்து நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? அது பக்தி. முறை ஒன்று தான். அதாவது பாலி ஒரு அப்பைக்கப்போ வீடியோவில் சொல்லுவார், எம்எஸ் விஸ்வநாதன் பார்க்குற வரைக்கும் எனக்கு சோத்துக்கே வக்கில்லை,
எம்எஸ் விஸ்வநாதன் அண்ணனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு சோறத்துக்கு நேரம் இல்லை, ரெண்டும் ஒன்று தான், பட்னி தான். அன்னைக்கு இருந்தது பயன்படுத்த முடியல, இன்னைக்கு இருக்குது சாப்பிட முடியல. அன்னைக்கு தொழில், இன்னைக்கு உணவு. அப்போ இந்த காலத்தை யார் மாற்றுவா? யாரும் மாற்ற மாட்டாங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உலகத்தோடு இல்லை, உலகத்தில் போராடலாம். அப்போ அறியாத செயலை எப்பயுமே செய்யாத, ஒரு செயலை அறிந்து கொள். அறிவுக்கும் அறியாமைக்கும் ரெண்டே வித்தியாசம் என்னென்னா, ஒருத்தனுக்கு அறிவு இல்லாமல் போகவில்லை, அந்த அறிவை இருட்டு மறைத்திருக்கிறது. அந்த இருட்டை விலக்கி விட்டால் உனது அறிவு சுடர். அப்போ நம்ம எல்லாம் சோம்பேறித்தனத்தால் இயல்பு வாழ்க்கை என்னன்னு தெரியாமல் அந்த அறிவு மேலே உன்னை நம்ம அறியாமையை புகுத்தி வச்சுருக்கோம். அதுதான் முயல் ஆமை. முயல் ஆமை, முயல் ஆமை கதையெல்லாம் இல்லை, முயல் ஆமை. 2 நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும், 3ஆம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க வந்துடும். நானும் அப்படி தான், 2 நிமிஷம் நானும் அப்படி தான். காலையில் எழுந்திரிச்சா காப்பி குடிப்பேன், நைட் ஆனால் இது கடுக்காப்பொடி சாப்பிடுவேன். இந்த வில்வப்பொடி சாப்பிட்ணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, வாங்கி வச்சுட்டேன். தனிக்கு எழுந்திரிச்சா காப்பி குடிச்சிருவேன், வில்வப்பொடியை குடிக்க முடியாது. அப்போ ஒரு நாள் ஒரு செய்தி பார்த்தேன், செய்வதை நம்பிக்கையோடு நீ ஏற்றுக்கொண்டால் ஒழிய உன்னிடத்தில் இருந்து மாற்றம் வராது அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி பார்த்தேன். அந்த சித்தர் ஞான சபைன்னு அங்கங்கே ஒரு செய்திகள் வரும், அதில் பார்த்தேன். அப்போ முதல்ல நாம் நம்ம மேலே நம்பிக்கை வைக்காத வேறு எது மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் நம்மளை அதெல்லாம் பயன்படுத்த முடியல. இருக்கு வாங்கி வச்சுருக்கோம், ஆனால் பயன்படுத்த முடியல. அதுக்கப்புறமா பால் வாங்குறது வந்து வீட்டில் விட்டுட்டேன். நைட்டை பால் வாங்க போனால் தான் நாமளே எழுந்திரிச்சு டீ வைக்கிறோம், காப்பி வைக்கிறோம். முதல்ல பால் வாங்குறத நிறுத்துவோம் முதல்ல. அப்போ காலையில் அந்த வில்வ பொடியை ஒரு வாரமாக குடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். இப்போ காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வில்வ சுடுதண்ணி காய வச்சு வில்வ பொடியை போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறமா குடித்ததுக்கப்புறமா போய் பால் வாங்கிட்டு வந்து வச்சிட வேண்டியது. அப்போ யார் வேணாலும் போட்டு குடிக்கலாம், நாம் போடணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ குடிச்சிக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு நம்ம வர்றதை முதல்ல நம்மளுடைய மனசும் உடம்பும் சூழ்நிலையும் ஒத்து வராது. அப்போ இந்த உடம்பும் மனசும் சூழ்நிலையும் கையாள விதம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நாம் தான் ராஜா. யாருக்கும் கட்டுப்பட மாட்டோம், யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் பிரபஞ்சம். இந்த எண்ணங்களையும் மனங்களையும் முதல்ல நாம் ஒடுக்கவும் அடக்கவும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா முதல்ல நம்மளை நாம் அடக்குவோம். இங்கே அடக்குனா எல்லாமே அடங்கின மாதிரி. மற்றவங்களை நாம் அடக்க வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவங்களை அடக்க தெரிந்திருக்கிற மாதிரி நடித்தா போதும், அவ்வளோதான். உலகமே நடிப்பு தான். அதனால் நடிக்க தெரிஞ்சுக்காங்க, மற்றவங்கிட்ட உங்களுக்கு உங்களால் நீங்கள் வாழ தெரிஞ்சுக்காங்க என்று கூறி வாய்ப்பு அளித்த தர்மசாஸ்தா வித்யாலயாவின் தலைவர் செயலாளர் டாக்டர் மணிகண்டராஜா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்து கொண்டு, இதுபோல் ஆண்டுதோறும் பல ஆண்டு விழாக்களை நடத்த வேண்டும், மேலும் பல ஜோதிட மாணவர்களை உருவாக்கி வாழ்க்கையில், அதாவது கற்பப்பை இல்லாத, கற்பதானம் இல்லாமல் ஒரு தாய் போல சேவை செய்து கொண்டிருக்கும் அவருக்கு அவரது சங்கமும் அவரது குடும்பமும் ஆள்போல் தலைத்து அருகில் போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதிராமல் வாழ வேண்டும் என்று எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களோடு சந்திக்கலாம். நிறையா ஜோதிட சம்பந்தமான தகவல்கள் சொல்லலாம், அது எல்லாரும் சொல்கிறாங்க, ஜோதிடருக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மாதிரி உணர்வோடு நம்ம வாழும்போது
மனசு கட்டுப்பாடு நல்ல பழக்கம் என்று நன்றி பாராட்டி மீண்டும் ஒரு பதிவில் இணைவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.